ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட பேர் அபேல். வெல்கம் டு மை சேனல். நானும் என்னோடய பொண்ணும் ஒரு ட்ராவல் போக போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டாரக்கரையிலேருந்து வாடிப்பட்டி குமளி வழியாக நாங்கள் போக போகிறோம். ஒரு 270 கிலோமீட்டர் இருக்கும். நானும் என்னுடைய பொண்ணு ரெபேக்கா. ஹாய் ரெபேக்கா, ஹாய் வரா. ஹாய். காலையில் 4 மணி. சரி, காலையில் கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு வேண்டி தான் நாங்கள் காலையிலே கிளம்புறோம். ஹாய் வர எல்லாருக்கும். ஓ, எங்கள் பாப்பா நல்லா ஹாப்பியாக இருக்கிறா. ஓகே, நானும் எங்களோட டியோ நாங்கள் 3 பேரும் போக போகிறோம். அதாவது இங்கேருந்து ஒரு சுமார் பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது. 270 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும் நினைக்கிறோம். இப்போ மணி 4 மணி. ஒரு 10-11 மணிக்கெல்லாம் போயிடுவோம்னு நினைக்கிறேன். இதான் எங்கள் ஊர். ஒரு சின்ன கிராமந்தான். பாருங்கள் 4 மணிக்கு. கரெக்டாக மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி. நாங்கள் சபரிமலைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஊரில் வந்திருக்கோம். ஹாய் பாப்பா. மணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி. 2 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ட்ராவல் பண்ணி. இன்னும் 195 கிலோமீட்டர் போகணும். மொத்தம் 270 கிலோமீட்டர் இருந்துச்சு. நல்ல ஒரு காட்டுக்குள்ளே வந்து நிற்கிறோம். சபரிமலை அந்த எரிமலை அதெல்லாம் தாண்டி வந்து நிற்கிறோம். பாருங்கள், சவுண்டு கேட்குதா? டீ குடிக்கிற வேண்டி ஒரு கடையை நிப்பாட்டிருக்கிறோம். காலையில் ஹோட்டல் எதுவுமே இல்லை. ஏன்னா 6:30க்கு எந்த ஒரு ஹோட்டலுமே திறக்கலை. பசி எடுக்கு சாப்பிட்றோன்னு பார்த்தோம். இங்கே போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்ணும். பாப்பா எப்படி கண்ணாடிலாம் போட்டு சூப்பராக இருக்கான் பிறகு. இது எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 183 கிலோமீட்டர் இருக்குது. 4.25 மணி நேரம். போஸ்ட் சொல்லாமா? இந்த வழியாக ட்ராவல் பண்ணும்போது ஃபுல்லாக கட்டல் மாதிரி மிஸ்ட் இருக்கும். இந்த தடவை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா வாகமன்லாம் தெரியும். இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தா மணி 7 மணி ஆக போகுது. இங்கே இப்போ தான் சூரியனே உதிச்சு வருது பாருங்களேன்.
அழகான வாட்டர் ஃபால்ஸ். தண்ணி இல்லை. மணி 7 மணி ஆகிட்டு. நம்ம வர்ற வழியில் சூரியன் ஒழிச்சிட்டு, ஆனால் இங்கே வரைக்கும் இன்னும் சூரியன் ஒழிக்கவே இல்லை. இதுதான் இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் வந்து சூரியன் ஒழிக்க 8 மணி ஆகிடும். வாட்டர் ஃபால்ஸில் பாருங்க தண்ணி கொஞ்சோடு தான் வரும். மழை டைம் இங்கெல்லாம் நிற்கவே முடியாது. நாங்கள் காலையில் 4 மணிக்கு கிளம்பி வந்தோம். வர வழியில் குளிரே இல்லை, நல்லா சூடாக இருந்துச்சு. இப்போ வந்து குட்டிக்கானம் வந்தோமா, பார்த்திங்கன்னா நல்ல குளிர் பாருங்க. பனி விழுந்து கிடக்கு மேலே மொத்தம். நல்ல குளிர் அடித்தோன்னு ஒரு ஆள் சொட்டரெல்லாம் வேண்டாம் ரொம்ப சூடாக இருக்குன்னு சொன்னால், இப்போ சொட்டர் வேணுமா, குளிர் எடுக்குதான். இங்கே வரைக்கும் வெயில் அடிக்குது, அப்படி இருந்து நல்ல குளிர் எடுக்குது. குட்டிக்கானம் சூப்பர். நல்ல கிளைமேட்டு, செம்ம குளிர். இது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பன்னார்னு சொல்லி ஒரு ஊர். பாம்பன்னார். இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வேண்டி வந்திருக்கோம். ஓகே, சாப்பிடுங்க. ஹோட்டல் என்ன பேர்? நல்ல குளிர். തണുക്കുന്നോ എന്തി നോക്കി നോക്കി ഇങ്ങോട്ട് നോക്കി ഗൈസ്. നല്ല ചൂട് കടലക്കറി, ചൂട് അപ്പം, ചൂട് പൊറോട്ട. இந்த குளிருக்கு இங்கே பாருங்கள், இதுதாங்க சொர்க்கம். கடவுளின் சொந்த தேசம்னு அழைக்கப்படுற கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில், அதுவும் ஒரு ஏப்ரல் மாதம் அதிகமாக வெயில் அடிக்கிற இந்த மாதத்தில் ஒரு 8:30 மணிக்கு எவ்வளோ அழகான இந்த கிளைமேட்டில் நம்ம போகிறோன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இடுக்கி, வயநாடு இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, சூரியன் உதிச்சிருக்கு. ஆனால் சூரியனை நம்மளால் பார்க்கவே முடியாது. அதாங்க இங்கே உள்ள கிளைமேட்டு. இதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வழியை சூஸ் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். வண்டிப்பெரியார் வந்துட்டோம். இங்கே அடுத்து குமிளி தாண்டினா தமிழ்நாடு பார்டரு. குமிளி வண்டியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தவரை பாருங்க, கிளைமேட்டே மாறிட்டு நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவலில் தான். 1/2 மணி நேரத்துக்குள்ளே கிளைமேட் எப்படி மாறிட்டுன்னு பாருங்கள். மூணார் மாதிரி அழகான தேயிலை தோட்டங்கள்.
ஓகே அங்கிள். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து குமுளி ரீச் ஆகிட்டோம். குமுளி வந்து கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற ஒரு ஊர். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா, அந்த சைடு வந்து தமிழ்நாடு. சிட்டிக்கு நடுவில் தான் 2 பார்டருமே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பார்டர்லாம் பார்த்துருக்கோம், சிட்டிக்கு நடுவில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் எல்லாம் இங்கே நிற்கும். அந்த சைடு உங்களுக்கு கேரளா கவர்மெண்ட் பஸ் எல்லாமே நிற்கும். நடந்தே போயிடலாம், கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடந்து போய் பஸ் ஏறலாம். அந்த மாதிரி ஒரு இது வந்து குமுளியில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் நான் பார்த்தே கிடையாது. இப்போ நம்ம நல்ல ஜாலியாக தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு மணி எத்தனை 9:30 தான் ஆகுது. ஒன்று போதும் பாப்பாட்ட கொடுத்து பிடிச்சா பாப்பா பிடிச்சிருமா? பிடிச்சாரு அப்படி அப்படி அந்த பெஞ்சில் உட்காந்து. மணி 9:30 தான் ஆகுது. செம்ம வெயில். 7:30க்கு நம்ம எவ்வளோ பெரிய கிளைமேட்டை பார்த்தோம். இப்போ பாருங்க 9 மணிக்கு செம்ம வெயில் அடிக்குது. அதனால் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு, இயற்கை ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்ம வந்து நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக ஒரு மாதிரி மாங்காய் கிடக்கு பாருங்க, தரையில் தட்டிட்டு கிடக்கு மாங்காய், நல்ல ஃப்ரெஷ் மாங்காய். இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகும் வாடிப்பட்டி போக? இது பஞ்சுன்னு நினைக்கிறேன், பஞ்சு மரம். ரொம்ப வெயில். இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்ல வெயிலாக இருக்கும். நாங்கள் போகணும், இன்னும் 2 மணி நேரம் ஆகும், 2.5 மணி நேரம் ஆகும். 119 கிலோமீட்டர் இருக்குது வாடிப்பட்டி. இனி போகிற வழியில் முந்திரி தோட்டம் இருக்கும், முந்திரி தோட்டத்தை பார்க்கணும். குடிச்சா மதியம் குடி. இல்லாமல் இஷ்டப்பட்டா இங்கே வெயில் நல்லா அதிகமாக அடிக்கிறதுனால இந்த முந்திரி தோட்டத்துக்குள்ளே ஏறி ஃபோட்டோலாம் எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் யாருமே காணும். ஸோ ஓகே, இன்னொரு நாள் வரும்போது எடுப்போம். புதுப்பட்டின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து வண்டி ஃபுல்லாக பெட்ரோல் அடிச்சாச்சு. பெட்ரோல் விலை வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து 102 ரூபா ஜியோ பம்பு. நான் அங்கேருந்து வரும்போது ஜியோ பம்புலாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்தேன். மணி இப்போ எத்தனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகிட்டு. இன்னும் 100 கிலோமீட்டர் போகணும். இப்போ நம்ம வந்து வத்தலகுண்டு வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ கூட்டத்தையே பார்க்குறோம். கடைசி 100 கிலோமீட்டர் ஃபுல்லாக பைபாஸ் தான்.
மணி என்ன பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆயிட்டு. ஸோ நாங்கள் வாடிப்பட்டி ரீச் ஆகிட்டோம். வாடிப்பட்டி அப்படின்ற ஒரு அழகான கிராமத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கொட்டாரக்கரையிலேருந்து வாடிப்பட்டி வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. பல கிளைமேட்டு, கேரளா, தமிழ்நாடு, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ட்ராவல் வீடியோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. எனக்கும் என்னோடய பொண்ணுக்கும் நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கேரளாவிலேருந்து அநேக வண்டிகளை பார்த்தோம். கேரளா வண்டிகள்லாம் எல்லாருமே ஹெல்மெட்லாம் போட்டு நல்ல சேஃபாக தான் வண்டி ஓட்டினாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த உடனே போலீஸ்காரங்க கூட 2 பேர் வண்டியில் போகிறாங்க, ஹெல்மெட்டே போடாமல் போகிறாங்க. அதனால் எனக்கு சொல்ல வேண்டிய அதான், எல்லோரும் ஹெல்மெட்லாம் போட்டு போங்க. அதிகாரிகளே ஹெல்மெட் போடாமல் இருந்தால் எப்படி மக்கள் போடுவாங்க? அதனால் எல்லோரும் ஹெல்மெட்லாம் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள். நாங்களே வண்டியில் கேரளாவை பொறுத்தளவில் 3 பேர் ட்ராவல் பண்ணால் கூட அந்த 3 பேரும் ஹெல்மெட் போட்டு தான் போவாங்க. சின்ன குழந்தையும் அம்மா அப்பா எல்லோரும் ட்ராவல் பண்ணால் 3 பேரும் ஹெல்மெட் போட்டு தான் போவாங்க. நீங்களும் ஹெல்மெட்லாம் போட்டு போக ட்ரை பண்ணுங்கள். இந்த சின்ன வீடியோவை நான் முடிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோக்கெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாப்பா எல்லோருக்கும் ஹாய் பர. ஓகே, நானும் பாப்பாவும் நல்லா ஹாப்பியாக இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆபேல். டாடா, பாய் பாய்.